யாருக்கா பார்த்தீங்கன்னா சாயப்பா எனக்கு வந்து மனசு ஊற்றிக்கிட்டே இருக்குது. சாயப்பா என் மனசில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாரு. உனக்கு மனசாட்சி இருக்காடி பிள்ளையே, ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு யாருமே இல்லைன்னு அழுதுட்டு மூளையில் உட்காந்துருக்கும் போது நான் தானே உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் வந்துட்டேன், நீ சொல்லப்படாத அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இப்போ மட்டும் நீ வந்துட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்க. ஃபஸ்ட்டு உன் கையை பிடிச்சி நான் இருக்கேன்னு சொன்னேன். என்னையை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் எல்லாரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற, என்னை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டியா அப்படி சொல்லிட்டு என் தலையிலேயே ஒரு கொட்டு வச்சார். நல்லா நறுக்குன்னு விழுந்தது. சரி வந்து நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படி சொன்ன போதெல்லாம் ஒரு கை வந்து என்னை வந்து கண்ணை துடைக்கும். அதுதான் என் சாயப்பாவோட கை. எப்போது நான் எனக்கு யாருமே இல்லாமல் நான் தனியாக நம்ம கூட இருந்தவங்க என் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து சுயநலவாதிகளாக அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்காக அவங்கவுங்க வந்து என்னதான் ரத்த சொந்தமாக இருந்தாலும் நம்மளை கழட்டி விட்டுட்டு தனியாக அழுவுடி, எங்களுக்கு எங்களுடைய ப்ரைவசி தான், எங்களுடைய கேஷ் எங்களுடைய பர்சனல், உங்ககிட்ட கேஷ் இருந்தால் கொடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை கீழே தள்ளிட்டு ஓடும் போது நான் அழுதுட்டு மூளையில் உட்காண்ட்ருக்கும் போது ஒரு கை வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு பிள்ளையே நான் இருக்கேன். ஏன்னா குட்டியிலேருந்து நான் சாயப்பா ஃபஸ்ட்டு நான் தெரியாது, யாரோ சொன்னாங்க, அது யாருன்னா எனக்கு அதை இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து கங்கை அம்மன் ஒரு சாமி இருப்பாங்க. அந்த சாமி தான் எங்கள் தெருவிலே இருப்பாங்க. வெளியில் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா போக விட மாட்டாங்க எங்கள் அம்மா. வீட்டிலே தான் நான் இருக்கணும். வீட்டிலே இருக்கணும்னா எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் பத்திரமா வச்சு பொட்டியில் வச்சு பூட்டி வச்சு வளர்ப்பாங்கள்ல, அது மாதிரி பொட்டி வச்சு பூட்டி தான் வைக்கல. பட் ஆனால் அப்படியே பத்திரமா பார்த்துப்பாங்க. வெளியிலே விட மாட்டாங்க. அப்படியே போனால் கங்கை அம்மன் கோவிலுக்கு மட்டும்தான் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. அப்புறம் சாயப்பாவை பற்றி தெரிஞ்சதும் ஏனே தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும் எதுக்கு நான் அப்படி ஓடி அவர்